கடகத்துக்கு ராகு 8, கேது 2. வயிறு தான். பட்டீஸ்வரம் துர்க்கை, பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரம் துர்க்கை தஞ்சாவூரில் பிரமாதமாக இருக்கும், போய் பாருங்கள். அப்படியே எருமத்தலை மேலே கால் வச்சுட்டு அப்படியே நிற்கும் அம்பாள். 38 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்துருங்க. 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி 5 பழத்தை மட்டும் வாங்கிக்கிங்க. ஃபேமிலியோட ஜூஸ் சாப்பிட்ருங்க. வயிறில் சின்ன பிரச்சனை, பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசி பெண்கள் திடீர்னு வயிறில் தான் தொந்தரவு பண்ணும், மன அழுத்தம் கொடுக்கும். ஆனால் அதே சமயம் யோகமும் அனுகூலமும் எல்லாம் தரும். சனி ஏற்கனவே நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார், சர்ப கிரகம் 8ல் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த மெடிடேஷன் மட்டும் கற்றுக்கணும். தியான பயிற்சின்னுவாங்க, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறேன் நீங்கள் 2 ஹவர் எல்லாம் ஓகே, 10 நிமிஷம் மெடிடேஷன். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய நல்ல குருக்கிட்ட வச்சு கற்றுக்குங்க. நீங்கள் யாருக்கிட்டே கற்றுக்கின்னு அவருக்கே தெரியாமல் நீங்கள் கற்றுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? அதனால் நல்ல பேர் புகழாக இருக்கக்கூடிய தலைமுறையாக இன்னும் 50 வருடங்கள்லாம் இருக்கக்கூடிய தியான இடத்துல போய் சேருங்க. ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும், பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. டக்குன்னு யாருமே எதிர்பார்க்காம அரசு கௌரவமெல்லாம் கிடைக்கும். அதாவது அரசியல் துறையில் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பவர்கள்லாம் பெரிய யோகத்தை பெறுவார்கள். பல வகைகளில் பணம் வருமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் எல்லாம் இருந்திருக்கும். பல்க் ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். டக்குன்னு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுப்பீங்க. தங்க நகை வாங்கி கொடுக்குறீங்களான்னு வீட்டில் எதிர்பார்த்துருந்தால் வைர நகையே போட்டு இழைச்சிருவீங்க. அதே சமயம் என்ன பண்ணணும், 2ல் கேது இருக்கனால வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை இதெல்லாம் கொஞ்சம் பேசாதீங்க. ஃபோனில் யாரையும் திட்டாதீங்க. பேசுகிற சமயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பி அப்படியே ஃபோன் போட்டு திட்டாதீங்க. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் ஆக்கும், நான் அப்படியே ரொம்ப ஆனஸ்ட் ஆக்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப நல்லது நடக்கும். அதே போல் சிறு சிறு தடைகள் கெடுக்கும். ஏன்னா ராகு கேது 2ல் 8ல் வந்தால் சுபகாரியத்தை கெடுக்கும். குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க. குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட்டீஸ்வரம் துர்க்கை ஒரு தடவை போயிட்டு வாங்க. வீடு பக்கத்தில் இருக்கிற துர்க்கையை அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க.